தினம் ஒரு கதை. வாங்க இன்னைக்கு ஒரு கதை நம்ம கேட்கலாமா? ஹாய் மக்களே, இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு தோணுச்சு. நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலயும் சில நேரங்கள்ல மனசு அப்படியே பாரமா இருக்கும்ல. ஏகப்பட்ட குழப்பம், கவலை, எதையாவது செஞ்சு அதை சரி பண்ணிட மாட்டோமான்னு தோணும். ஆனா நாம எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு குழப்பமும் அதிகமாகிற மாதிரி தெரியும். இன்று நாம் பார்க்க போகும் இந்த கதை உங்க வாழ்க்கையில நீங்கள் தேடும் அந்த அமைதிக்கு வழி சொல்ல போகிறது. ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பேரு சித்தார்த். அவன் மனசுல ஏகப்பட்ட போராட்டங்கள். ஒரு கட்டத்துல அவனால முடியல. ஒரு பெரிய ஞானி கிட்ட போய், சுவாமி, என் மனசு ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்க மாட்டேங்குது, எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். அவர் சிரிச்சுக்கிட்டே அவனை ஒரு குளத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த குளம் அப்படியே கண்ணாடி மாதிரி தெளிவா அமைதியா இருந்தது. குரு சொன்னாரு, சித்தார்த், இந்த குளத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல. இப்ப ஒரு கல்லை எடுத்து இதுல போடு அப்படின்னு சொன்னாரு. அவனும் கல்லை எடுத்து வேகமா எறிஞ்சான். பிளக்னு ஒரு சத்தம், தண்ணீர் சிதறுச்சு. அழகான அந்த அமைதி கலைஞ்சு வட்ட வட்டமா அலைகள் வர ஆரம்பிச்சது. குரு கேட்டாரு, இப்போ இந்த அலைகளை உன்னால நிறுத்த முடியுமா? சித்தார்த் உடனே குளத்துல இறங்கி கைகளால அந்த அலைகளை நிறுத்த பார்த்தான். ஆனா என்ன தெரியுமா நடந்துச்சு? அவன் கைகள்ல வைத்து அந்த அலைகளை நிறுத்த பார்க்க இன்னும் அதிகமான அலைகள் உருவாச்சு. அடியில் இருந்த சேறு வந்து அந்த தெளிவான நீரையே கலங்கலாக்கிடுச்சு. அவன் ரொம்ப சோர்ந்து போய் கரைக்கு வந்தான். சுவாமி, என்னால முடியல, நான் நிறுத்த நினைக்க நினைக்க அலைகள் அதிகமாகுது, தண்ணியும் கலங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான். அப்போ அந்த குரு மென்மையா சொன்னாரு, சித்தார்த், இப்போ எதுவும் செய்யாதே, கொஞ்ச நேரம் அமைதியா இங்கேயே உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னாரு. 2 பேரும் அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. சிறிது நேரத்துல மெல்ல மெல்ல அந்த அலைகள் தானா அடங்கிடுச்சு. மேல வந்த சேறு எல்லாம் மெதுவா அடியில போய் தங்கிடுச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த குளம் தெளிவா கண்ணாடி மாதிரி மாறிடுச்சு. குரு சொன்னாரு, நம்ம மனசும் இந்த குளம் மாதிரிதான் சித்தார்த். கவலைங்கிற கல் உள்ள விழும்போது அலைகள் வரது இயற்கை. ஆனா நாம அதை நிறுத்த போராடும் போது அந்த போராட்டம் இன்னும் அதிகமான கவலைகளை தான் உருவாக்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், ஒரு சாட்சியா தள்ளி நின்னு உன் மனச கவனி, அலைகள் தானா அடங்கும் அப்படின்னு சொன்னாரு. நிஜம்தானே, நாமளும் அப்படித்தான். ஏதோ ஒரு கவலை வரும்போது அதை நிறுத்தணும், மறக்கணும்னு போராடுறோம். ஆனா உண்மை என்னன்னா, போராட்டத்தை நிறுத்திட்டு அந்த பிரச்சனையை தள்ளி நின்னு கவனிச்சாலே மனசு தெளிவாயிடும். சோ இன்னைக்கு உங்க மனசுல ஏதாவது அலைகள் இருந்தா அதோட போராடாதீங்க, அமைதியா உட்கார்ந்து அதை கவனிங்க, எல்லாம் தானா சரியாகும். இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பர்பிள் ஸ்கை இன்ஃபோடெயின்மென்ட் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.